கடிகாச்சலம் ஒரு கடிக நேரத்தில் சோழிங்கரத்தில் சேர்ந்து அங்கே யோகம் பண்ணுறோம். அங்கே யோகம் முடிஞ்சிட்டு இந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறாருன்றது சாம்பிரதாயம். ஓம் நமோ நாராயணாய நாரசிம்ஹாய ஸ்ரீபூ சமேத லட்சுமி நாரசிம்ஹாய. இங்கே சிங்கிரி கோண அப்படின்ற டெம்பிள். இந்த இடத்துல வந்து ஸ்ரீபூ சமேத லட்சுமி நரசிம்மரை சுவாமி நின்ற கோலத்தில் இருக்கார். நரசிம்மர் இங்கே சுவாமி சுயம்பு மூர்த்தியும் இருக்கார். இங்கே சிங்கிரி இந்த பக்தருக்கு கபால மோட்சம் கொடுத்த இடம் நரசிம்மர். இங்கே அது போக கல்யாண ஸ்ரீனிவாசர் தவம் இருந்த இடம், தாயாருக்காக தவம் இருந்த இடம் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி. அதுக்கு பிறகு இங்கே ராமன் காலத்தில் வைதேகி காத்திருந்தால் அந்த வைதேகி இங்கே பத்மாவதியாக சுவாமியோட அருளால் பத்மாவதி தாயாராக இந்த இடத்துல வந்து பூமியில் கிடைச்சாங்க. அதுக்கு பிறகு ஆகாச மகாராஜா அவர் கையில் அவர் புத்திரியாக பத்மாவதியாக வளர்ந்த பிறகு தாயார் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி வந்து திருமணம் பண்ணிட்டு இந்த இடத்துல கல்யாண ஸ்ரீனிவாசராக நிற்கிறாரு. இங்கே இந்த இடத்துக்கு வந்து சுவாமி சேவிச்சுட்டு அதுக்கு பிறகு மலை மேலே போய் நின்ற கோலத்தில் இருக்கிறாரு திருப்பதி பெருமாள். வந்து தங்கறது விசேஷம். என்ன நாள்னாலும் வரலாம். இங்கே சுவாமி நடமாடும் தெய்வமாக இருக்காரு. அதனால் வந்து என்னைக்குனால இங்கே வந்து முக்கியமான பிரார்த்தனையாக இருந்தால் தங்கிதான் ஆகட்டும். நட்சத்திர ஹோமம் சுதர்சன யாகம் நடக்கும். அதுக்கு பிறகு பௌர்ணமி தன்வந்திரி யாகம் ஆயுள் ஹோமம், பிறகு வந்து கல்யாண உற்சவம் நடக்கும். இந்த இடத்துல சுவாமி வந்து ஸ்வயம்பு மூர்த்தி ஓய்வு எடுத்த இடம். நரசிம்மர் வந்து அருள் பாலிக்கிறார். அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் ஸ்வயம்பு மூர்த்தி. அதுக்கு பிறகு இங்கிருந்து கடிகாச்சலம் ஒரு கடிக நேரத்தில் சோழிங்கரத்தில் சேர்ந்து அங்கே யோகம் பண்ணுறோம். அங்கே யோகம் முடிஞ்சிட்டு இந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறாருன்றது சாம்பிரதாயம். சிங்கிரி கோண நரசிம்மர் ஸ்ரீபூ சமேத லட்சுமி நரசிம்மர்.